எந்நேரமும் அருவியை போல் நாம் கொட்டிக்கொண்டே இருக்க முடியாது, குதித்துக் கொண்டே இருக்க முடியாது, சலசலவென்று சப்தத்தை எழுப்பிக் கொண்டே இருக்க முடியாது. அமைதியாய் ஓடுகிற வைகை நதியை போல் நம்மை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டிய, ஒரு ஜீவ நதியை போல் முறைப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு தருணத்தை நோக்கி நாம் போய்கொண்டிருக்கிறோம். நம்முடைய பயணம் கோட்டையை நோக்கி போவதாக இருக்கக்கூடாது. நம்முடைய பயணத்தை பார்த்து கோட்டையே நம்மை நோக்கி வருவதாக இருக்க வேண்டும். நாற்காலியை தேடுவதாக இருக்கக்கூடாது. அந்த நாற்காலிகள் எங்கே என் மீது கொஞ்சம் அமருங்கள் அமருங்கள் என்று கெஞ்சுவதாக இருக்க வேண்டும். அப்படி நம்முடைய பணிகள் அமைய வேண்டும். எந்த சமூகத்தின் மீதும் பகை உணர்ச்சி வேண்டாம், சாதி வெறி வேண்டாம். ஆனால் சாதி ஒழிப்பு என்கிற கருத்தில் ஒருபோதும் சமரசமாக கூடாது. சாதியை ஒழிக்காமல் இந்த தமிழ் சமூகத்தில் எந்த விடிவும் இல்லை, இந்திய சமூகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. சாதியை ஒழிக்கிற ஒரே அரசியல், ஒரே தத்துவம் புரட்சியாளர் அம்பேத்கரின் தத்துவம் தான் அரசியல் தான். புரட்சியாளர் அம்பேத்கரின் களத்திலே அந்த கருத்தியலின் வடிவமாக விளங்கியவர் தந்தை பெரியார் அவர்கள்தான். தந்தை பெரியாரின் வடிவமாகவும் புரட்சியாளர் அம்பேத்கரின் வடிவமாகவும் எனக்கு உந்துதல் அளிக்கக்கூடிய ஒரு மாபெரும் வீரன் அண்ணன் பிரபாகரன் அவர்கள்தான்.